அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரம்ப செய்வோம். மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். மீண்டுமாக பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரம்ப செய்வோம். மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். கோணலானவை நேராக ஆக்குவோம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம். கரடு முரடானவற்றை சமமான வழிகள் ஆக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். மனிதர் எல்லாரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார். நம்மை கண்டு விட்டார். மனிதர் எல்லோரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார். நம்மை கண்டு விட்டார். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். விண்ணரசு நெருங்கி விட்டது, நம்மிடையிருந்து விட்டது. ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம். அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவருகை காலம் தவக்காலத்தைப் போலவே நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற காலம். இயேசுவின் வருகைக்காக நாம் மனம் மாறி
நம்மையே தயார் செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்ற காலமாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய இறை வார்த்தையும் இந்த ஒரு செய்தியை தாங்கி வருகின்றது. எனவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் நம்முடைய உள்ளத்திலே எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் மாற வேண்டி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். மாற வேண்டியவர்களை எல்லாம் மாற்றி நாம் நம்மையே இயேசுவின் வருகைக்காக முழுமையாக தயார் செய்கின்ற நல்ல உள்ளத்தை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது ஜெஸ்ஸி சார்ல்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், ஆல்ட்ரிக் ஜோசப் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரஞ்சன் சித்ரா குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்காகவும், ஃபிலோமினா சித்ரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனிஷ் பிரிட்ஜெட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், பிரான்சிஸ் சாம்ராஜ் அமுதா பிரான்சிஸ் தங்களுடைய 20வது ஆண்டு திருமண விழாவிலே இறைவனுக்கு நன்றியாகவும், கேத்ரின் டயனா தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜஸ்வின் கோவிட் ரோஜர் எல்மைடா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், மேரி மோனிகா பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும், ஜூட் சகாய மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சபரி வீரமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், யூஜின் மாசி தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், ஆரோக்கியராஜன் மேரி ரேணுகா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாகவும், விஜய் பிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவருடைய நன்றி அறிதலை ஏற்று இவர்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எல்லா நலன்களாலும் அவர்களை நிரப்ப வேண்டும் என்றும், இறை ஆசீரும் அருளும் அவர்களோடு தங்கியிருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவருடைய இதயத்தின் ஆவல்களையெல்லாம் இறைவன் நிறைவேறச் செய்ய வேண்டும் என்றும், தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனமும் ஷார்ட்கட் டிவி சர்வீஸ் சென்டர் நிறுவனமும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவருடைய தொழிலிலே வளர்ச்சி காணவும் அவருடைய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இதில் பணி செய்பவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இறந்த 215ஆம் நாளில் டைட்டஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் மரி அல்போன்ஸ் லியோ ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், நேற்று இறைவனடி சேர்ந்த செபாஸ்டின் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஜோசப் இருதயராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று அவர்கள் நிலை வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்களாக. நம்முடைய மனமாற்றத்தின் அடையாளமாக நம்மீது தெளிக்கப்படுகின்ற இந்த தண்ணீரை நாம் பெறுகின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருடைய உடலையும் உள்ளத்தையும் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆகவே அதற்கு தேவையான மனமாற்றத்தை பெற்று இறைவன் நம்மை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்து ஈசோ புலினால் என்ற பாடலை பாடுவோம். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி, ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே.
இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வருகை வரும் காலம். அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கின்றது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைக்கின்றனர். நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடுவோம். முதல் வாசகம். கடவுள் உன் பேருடையை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் ஆட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் ஆட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூட்டிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் ஆட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரவேலை அழைத்து வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சிய சேர்த்து பதறியோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய்
நீதியின் செயல்களால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்கள் அன்றும் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாக இருந்தனர். அக்காலத்தில் செக்கரையாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இளங்குரு ஒருவர் ஒரு சிறைச்சாலையில் இருந்த சிறை கைதிகளுக்கு ஒரு சிற்றுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு மனம் மாறி புதிய வாழ்வை தொடங்குங்கள் என்பதுதான். இந்த தலைப்பிலே என்ன உரையாற்றுவது, எப்படி பேசுவது, எப்படி தொடங்குவது என்று சிந்தித்து கொண்டே அவர் அந்த மேடையை நோக்கி நடந்து சென்றார். அவர் உரையை பற்றி சிந்தித்து கொண்டே சென்றதுனால என்னவோ அவர் தடுமாறி அந்த மேடையின் மீது முகம் குப்புற கீழே விழுந்து விட்டார். உடனே அங்கிருந்து நிறைய பேர் சிரித்தார்கள். அவர் மீண்டும் எழுந்து மேடை மீது ஏறி அவர் தன்னுடைய சொற்பொழிவை தொடங்கினார்.
எல்லோரும் சிரித்தது அவருக்கு ஒரு விதத்தில் மனதில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவர் சொன்னார், அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது நான் இந்த மேடை மீது ஏறி வருகின்ற பொழுது தற்செயலாக எதிர்பாராத விதமாக நான் கீழே விழுந்து விட்டேன். சிலர் அதை பார்த்து நீங்கள் கேலி செய்தீர்கள், சிரித்தீர்கள். விழுந்த நான் மீண்டும் எழுந்து இதோ உங்கள் முன்பாக உரையாற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஒருவேளை நீங்கள் இதோ இந்த சிறைச்சாலைக்கு வந்து விட்டீர்கள், ஏதோ தவறு செய்தீர்கள், ஆகவே இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்களும் என்னைப் போல எழுந்து மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்று சொன்னார். அப்பொழுது சிரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பலமாக கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில் எல்லோருமே தவறு செய்கின்ற இயல்பை உடையவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தவற்றிலேயே நாம் வாழ்ந்து விடாமல் மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக கடவுள் நமக்கு அழைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம். இயேசுவினுடைய பிறப்புக்கு தயார் செய்கின்ற விதத்திலே நம்முடைய உள்ளங்களை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று திரு அவை அறைகூவல் கொடுக்கின்றது. ஆகவே இந்த 4 வாரங்களை நமக்கு கொடுத்து இதன் வழியாக நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வருகை அண்மையில் நிகழ இருக்கின்றது. இயேசுவினுடைய அந்த பிறப்பை மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது இந்த கொண்டாட்டமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், புதிய வாழ்வை அது நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதனால் இது ஏதோ வெற்றி சடங்காக இல்லாமல் இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 4 வாரங்களும் நாம் இந்த திருவழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்ற அழைப்பை இது கொடுக்கின்றது. பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் அழைப்பு கொடுத்தார். அன்றைக்கு பாவ மன்னிப்பு அடைய நீங்கள் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள். 2 விஷயங்களை சொன்னார். பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் என்றால் நீங்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாற்றம் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. மனமாற்றம் என்பது நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மாறி வருவது. பொதுவாகவே நமக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை சூழல் இதுவே நன்றாக இருக்கிறது என்று நாம் ஒரு விதமான மனநிலையில் வாழ்ந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. இப்படியே இருந்தால் நன்றாகத்தானே இருக்கிறது. என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கிறேன். பிரச்சனையே மற்றவங்ககிட்ட மட்டும்தான். ஆமாப்பா, நல்லா சொன்னீங்க. யாருக்கு? மற்றவர்களுக்கு. சொல்லப்படுகிற விஷயத்திலால எப்போதுமே எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்க? நல்லா சொன்னீங்க. ஆனால் ஐயோ, இந்த பங்கில் இருக்கிறாங்க நிறைய பேர் மாற்றம் வரணும் ஃபாதர். நிறைய பேர் நம்மளை அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏனென்றால் எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இருக்குது. நான் நல்லவன், நான் நல்லவன். மாற்றம் யாருக்கு தேவை? மற்றவர்களுக்குத்தான் தேவை. அவனுக்கு, அவளுக்கு, அவருக்கு, இவனுக்கு. எனக்கு இல்லை. நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு மனமாற்றம் தேவை என்று நான் யோசிக்கலை அப்படி சொன்னாக்கா நான் பேசுகின்ற பேச்சே வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும். ஆகவே முதலில் இது எனக்கு, பிறகுதான் உங்களுக்கு. ஆகவே நாம் எல்லோருக்கும் தேவைப்படுவது மனமாற்றம். மனமாற்றம். ஆகவே நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் மீண்டு வெளியே வருவது, இதுதான் மனமாற்றத்தை குறிக்கின்றது. ஆகவே வாழ்க்கையில் நாம் இருக்கின்ற நிலையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு சொல்லுகின்றது. இரண்டாவதாக திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் சொன்னார். திருமுழுக்கு பெறுவது என்பது புதிய வாழ்வை தொடங்குவது. புதிய வாழ்வை தொடங்குது. திருமுழுக்கின் வழியாக ஒரு குழந்தை கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறது, திரு அவையின் உறுப்பினராக மாறுகின்றது, புதிய ஒரு வாழ்வை தொடங்குகின்றது. நாங்கள் தான் ஏற்கனவே திருமுழுக்கெல்லாம் பெற்றுவிட்டோமே, உண்மைதான். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கின் அருளை நாம் புதுப்பித்துக் கொள்ள இப்பொழுது அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் புதிய ஒரு வாழ்வை தொடங்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பழைய வாழ்வை கடந்து வந்து அதிலிருந்து மாற்றம் பெற்று புதிய வாழ்வை தொடங்க வேண்டும் என்ற அழைப்பு தான் பாவ மன்னிப்படைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் கொடுத்த அழைப்பு இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே நாம்
பாவ மன்னிப்பு பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்க அழைக்கப்படுகின்றோம். பாலை நிலத்திலே குரல் ஒன்று ஒலிக்கின்றது. திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார். உண்மைதான். பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்ததனால் எசாயா இறைவாக்கினர் கூட இவரை பற்றி முன்னறிவித்து பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒலிக்கின்றது என்று சொல்லுவார். இன்றைய முதல் வாசகம் இதே செய்தியை சொல்லுகின்றது. எப்படி பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மெசியாவின் வருகைக்காக மக்களை தயார் செய்வதற்காக இறைவாக்கினர்கள் பலர் இவ்வாறு மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பாரூக் இறைவாக்கினர் இதே அழைப்பைத்தான் கொடுக்கின்றார். இன்றைக்கு நற்செய்தியும் இதே விஷயத்தை தான் சொல்லுகின்றது. திருமுழுக்கு யோவான் சொன்னார், பாலை நிலத்திலே குரல் ஒன்று ஒலிக்கின்றது என்று. இன்றைக்கு ஒருவேளை பாலை நிலத்திலே நாம் வாழாமல் இருக்கலாம். நாம் எல்லாம் சென்னை மாநகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். பாலை நிலம் எப்படி இருக்கும் என்று எத்தனை பேர் உண்மையாகவே நேரடியாக பார்த்து அனுபவித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. பாலை நிலத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? பாலை நிலம் என்பது மனிதர்கள் வாழாத ஒரு பகுதி, வாழ முடியாத பகுதி. உண்மைதான். நம்முடைய உள்ளங்கள் கூட பல நேரங்களில் இந்த பாலைவனம் போல வறண்டு போயிருக்கின்ற சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவருடைய குரல் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒலிக்கின்றது. பாலைவனம் போல இன்றைக்கு மக்களுடைய மனங்கள் மாறிவிட்டன, வறண்டு போயிருக்கின்றன. வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழலிலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனோ வாழ்கின்றோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்றேன். எத்தனை பேர் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மகிழ்ச்சியை நிறைய பேர் தொலைத்து விட்டார்கள். நிறைய பேர் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டார்கள். ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேருடைய இல்லங்களை சந்திக்கின்ற பொழுது, பலரோடு பேசுகின்ற பொழுது, பலரோடு உறவாடுகின்ற பொழுது நான் கண்டுபிடிக்கின்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான். இன்று நம்மிடமிருந்து நம்முடைய மகிழ்ச்சி காணாமல் போய்விட்டது. ஒரே வீட்டிற்குள்ளே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடாது, இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் சொன்னாங்க, அன்னைக்கு வீடு விசிட் பண்ண போகும்போது, நான் 4 பேரும் வீட்டில் இருக்கிறோம் ஃபாதர், இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் மற்றவருடைய சந்திப்பது என்பதே ரொம்ப அரிதான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. அரிதான விஷயமா மாறிப்போச்சு. ஒருவரோடு பேசுவது என்பது அரிதான ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. இப்படி ஒரு பாலை நில வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாலை நிலத்தில் அப்படித்தான். ஆகவே இன்று இப்படிப்பட்ட பாலைவன அனுபவமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறி போய்விட்ட சூழ்நிலையிலே இன்று நம்முடைய உள்ளத்திலே ஒரு குரல் ஒலிக்கின்றது. என்ன குரல் ஒலிக்கின்றது? ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கு மிக மிக தேவையான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இயேசுவினுடைய வருகை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 2021ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை தருகின்ற விழாவாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக வழியை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். எப்படி ஆயத்தம் செய்வது என்ற கேள்விக்கு திருமுழுக்கு யோவானே பதிலையும் கொடுக்கின்றார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்பட வேண்டும், கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், கரடு முரடானவை சமமாக வேண்டும். இந்த 4 அழைப்புகளை அவர் கொடுக்கின்றார். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும். இப்பொழுது எல்லாம் சாலைகள் எல்லாம் எல்லா இடமும் பள்ளத்தாக்குகளாக மாறிடுச்சு. குண்டும் குழியுமாகத்தான் இருக்கிறது மழை பெய்த பிறகு. பொதுவாகவே அப்படி இருக்கும். நம்ம ஊர் சாலைகள்லாம் இப்படின்னா அதிகமாகிடுச்சு அப்படி. ஆமாம். பள்ளம் என்பது எதை குறிக்கிறது? அங்கே ஒன்றுமே இல்லை, எம்டி இல்லையா? எம்டி ஸ்பேஸ், பள்ளம். அது நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் கூட சில நேரங்களில் இது போன்ற வெறும் அங்கே பள்ளமாக இருக்கின்றது. எதை கொண்டு நிரப்புவது? எதை கொண்டு நிரப்புவது? என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பள்ளத்தை நான் எப்படி நிரப்புவது என்ற கேள்வி நமக்கு உள்ளத்தில் எழலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் எதையோ கொண்டு நிரப்ப வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதே இல்லை, நிரப்பப்படுவதே இல்லை. சில சொல்லுவாங்க, பணம் காசு இருக்கலாம்பா, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி வாங்க முடியாது. பணம் காசு இருக்கலாம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி வாங்க முடியாது. பணம் காசு இருக்கலாம், வாழ்க்கையில் உறவுகளை வாங்க முடியாது. ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க அது கேட்குறதுக்கு, ஆனால் பணம் காசு இல்லாததுனாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டேன், பணம் காசு இல்லாததுனாலே உறவுகளை தொலைத்து விட்டேன். அது இல்லைனா தான் தெரியும் என்னன்றது அப்படின்ட்டு. இருக்கலாம், எல்லாமே பிரச்சனை தான். அன்னைக்கு எது உண்மை, எது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் நிறைய பேர் திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். பணம் இருப்பவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், உண்மைதான். பணம் இருக்கிறவர்களும் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறார்கள்.
என்று சொல்லுகின்றார். எது எப்படியோ வாழ்க்கையில் பள்ளங்கள் அதிகரித்து விட்டன, பள்ளங்கள் அதிகரித்து விட்டன. என்ன செய்வது என்று தெரியாமல் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதை கொண்டு என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வெற்றிடத்தை நிரப்புவது? உள்ளமெல்லாம் வெற்றிடமாக இருக்கின்றது, பள்ளமாக இருக்கின்றது. ஆண்டவரை கொண்டு மட்டும்தான் நாம் இந்த பள்ளங்களை நிரப்ப முடியும். ஆண்டவருடைய அருளை கொண்டு மட்டும்தான் இந்த பள்ளங்களை நிரப்ப முடியும். அப்படி நிரப்பினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இறைவன் கொடுக்கின்ற அழைப்பு, உங்களுடைய பள்ளமான இதயங்களை என்னுடைய அருளை கொண்டு நிரப்புங்கள், என்னுடைய அருளை கொண்டு நிரப்புங்கள். என் அருள் மட்டும் போதுமானது உனக்கு என்று ஆண்டவர் பவுலிடத்திலே சொன்னார். என்னுடைய அருள் மட்டும் உனக்கு போதும். ஆகவே நாம் எதை தேடுகின்றோம்? எதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பள்ளங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்? எதுவுமே கடைசியில் நிரப்புவதில்லை. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல், ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை ஆண்டவரை கொண்டு நிரப்பினால் மட்டும்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு, இறைவனை கொண்டு, இறை அருளை கொண்டு நிரப்பினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கின்ற மனிதர்களை கேட்டு பாருங்கள், ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், எப்படி உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது என்று கேட்டால், கடவுள் என்னோடு இருக்கிறார், ஆகவே எனக்கு எந்த கவலையும் இல்லை. கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்துகிறார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகின்றார், ஆகவே நான் நிம்மதியாக இருக்கின்றேன். அதுதான் உண்மையான நிம்மதி, அதுதான் உண்மையான அமைதி, அதுதான் உண்மையான வாழ்வு. ஆகவே இந்த பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரை கொண்டு நீங்கள் நிரப்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பள்ளங்களே இருக்காது. இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் மழை பெய்கின்ற பொழுதெல்லாம் பள்ளம் உருவாவது போல பள்ளம் உருவாகி கொண்டே தான் இருக்கும். எதுவுமே நிறைவு செய்யாது. எதையோ கொண்டு போட்டு நிரப்புவீர்கள், ஆனால் திரும்பவும் பள்ளம் வந்துவிடும். ஆண்டவரை கொண்டு நிரப்பினால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சரியாக சென்று கொண்டிருக்கும். இரண்டாவதாக, மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படுக. மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படுக. நம் ஒவ்வொருடைய இதயத்திலும் நாம் கட்டி வைத்திருக்கின்றோமே, ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் தான் என்ற எண்ணத்தினாலும் நம்முடைய ஈகோவினால் நம்மை பற்றி ஒரு உயர்வான மனநிலை உருவாக்கி, நான் மட்டும்தான் சரியானவன், நான் சொல்வதுதான் சரியானது, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் மாற்ற வேண்டும், எல்லோருமே மோசமானவர்கள், இந்த உலகமே மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்னை தவிர என்ற மனநிலை எப்பொழுது உடைக்கப்படுகின்றதோ, தகர்க்கப்படுகின்றதோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். மாற்றம் என்பது மற்றவர்களுக்கு அல்ல, எனக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கின்ற ஆணவத்தையும் அகங்காரத்தை நான் தகர்த்தெறிய வேண்டும். எனக்கு இருக்கின்ற உயர்வான மனப்பான்மையை நான் தகர்த்தெறிய வேண்டும். தாழ்ச்சியினால் என்னுடைய வாழ்க்கையை சமதளமாக்க வேண்டும். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே கட்டி வைத்திருக்கின்ற இப்படிப்பட்ட மனநிலைகளிலிருந்து எப்பொழுது நாம் வெளிவருகின்றோமோ, அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்குகின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியாக சென்று கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற அழைப்பு. இதுதான் இன்றைய திருவருகை கால 2ஆம் ஞாயிறு நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. இயேசு நம்முடைய உள்ளத்திலே உண்மையாகவே வர வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இப்படி மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு சமதளமாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, கோணலானவை நேராக்கப்படுக. கோணலானவை எல்லாம் நேராக்கப்படுக. வாழ்க்கையிலே ஏதோ ஷார்ட்கட்டில் மகிழ்ச்சியை சம்பாதிக்க வேண்டும், ஷார்ட்கட்டில் போயிட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும், ஷார்ட்கட்லேயே போய் நீதியை விலைக்கு வாங்க வேண்டும், ஷார்ட்கட்டில் போய் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட். நேர்மையான வழிகளை பின்பற்றுவதை இன்றைக்கு நிறைய பேர் மறந்து விட்டார்கள். அப்படிலாம் போனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஃபாதர், அப்படிலாம் போனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எல்லாம் வாழ்க்கையை பற்றி புரியாமங்கிறீங்களாம். இப்படித்தான் உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆகவே இப்படி வாழ்ந்தால்தான் சரியாக வாழ முடியும், இதுதான் இன்றைக்கு வாழ்க்கை முறை என்று நாமே நிர்ணயித்துக் கொண்டு அதற்கு ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டு இதுதான் சரியானது என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையை மாற்றி நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே கோணலானவற்றையெல்லாம் நாம் நேர்படுத்த வேண்டும். நீதி என்ற நூலினால் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே நாம் நல்ல வழியில் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையாக இருப்பது அது நல்லது, அதுதான் ஆண்டவருக்கு உகந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் இந்த 2வது வாசகத்திலே தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகின்றார். அனைத்தையும் உய்த்துணரும் பண்பினால் உங்களை நீங்கள் மேம்படுத்துங்கள், அன்பால் நீங்கள் நிறைந்து காணப்படுங்கள்,
சிறந்தவற்றை ஏற்று செயல்படுத்துங்கள், நீதியானவற்றை கடைபிடியுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆகவே கோணலான வாழ்க்கையெல்லாம் நாம் நேர்படுத்த இப்பொழுது அழைக்கப்படுகின்றோம். நான்காவதாக, கரடு முரடானவற்றை எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். கரடு முரடானவையாக சரி செய்ய வேண்டும். இன்று மனித உறவுகள் கரடு முரடாக மாறிவிட்டன. மனித வாழ்க்கை கரடு முரடாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் பேசுகின்ற பேச்சிலே ஒரு சரியான ஒரு நன்மைத்தனம் இல்லை. நேற்று ஒருத்தன் சொன்னாங்க, ஃபாதர் ஒரு பிரச்சனை ஃபாதர், 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான், 2 பேருமே கிறிஸ்தவர்கள், ஒரு பிரச்சனை. சரி, ஓகே, நம்ம பங்கு தான். பிரச்சனை வரும், பிரச்சனை வராமலாம் இருக்காது. என்ன அது மோசமான விஷயம் சொன்னால், ஐயோ ஃபாதர் அவங்க பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியல ஃபாதர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு கேட்கணும். அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், ஐயோ ஃபாதர் அவங்க பேசும்போது நான் காதை மூடிட்டேன் ஃபாதர். 2 பேருமே காதை மூடிட்டாங்க, ஆனால் வாய மூடலன்னு நினைக்கிறேன். 2 பேருமே சொன்னது அதுதான். சில நேரம் என்ன பண்ணுறேன்னே தெரிய மாட்டேது, பாவம் பங்கு சமையலான அப்படி பேசுகிறான் ஃபாதர். என்ன வார்த்தைகள், ஐயோ காது கொடுத்து கேட்கவே முடியல அப்படின்னு. அது கூட பரவாயில்ல. அடுத்தவங்க சொன்னாங்க, அதான் விஷயமே. அந்த பக்கமாக வந்த ஒரு இந்து ஆள் சொன்னார், இந்த கிறிஸ்தவங்களே இப்படி தான் அப்படின்னு. நான் சொன்னேன், இதை விட வேறு என்னமா மோசமான விஷயம் நடக்க முடியும்? நல்ல சான்று பகர்றீங்க கிறிஸ்துவுக்காக, நீங்கள் நல்ல சான்று பகர்கிறீர்கள். ஒரு பிற மதத்தை சார்ந்தவன் கிறிஸ்தவனை பற்றி கொண்டிருக்கின்ற மனப்பான்மை பற்றியா? நாம் நம்முடைய வாழ்க்கையால் வார்த்தையால் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், சான்று பகர வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எல்லாருமே கோயிலுக்கு வரவங்க தான், ரெகுலராக கோயிலுக்கு வரவங்க தான், வராதவங்களாம் கிடையாது. ரெகுலராக கோயிலுக்கு வரோம். சில டெய்லியே வராங்க. அதை வேற சொல்கிறாங்க, டெய்லி கோயிலுக்கு வரா ஃபாதர் அவ, ஆனால் பேசுகிற பேச்சு இப்படி இருக்குது ஃபாதர். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆகவே கரடு முரடான எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய சொற்களும் சமதளமாக்கப்பட வேண்டும். கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆகணும் வாழ்க்கையில். கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய வார்த்தையால் வெளிப்படுத்த வேண்டும், வாழ்க்கையால் வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. குடும்ப வாழ்விலை பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. திருமணமாகி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் முடியல. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகள். 6 மாதத்திற்குள்ளாக அவளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களும் கோபங்களும் முடியல. நிறைய நேரத்தில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நிறைய டைம் தேவைப்படுது எனக்கு. இப்போலாம் நைட்டு 11-12 மணி வரைக்கும் போகுது பஞ்சாயத்து. சில நேரத்தில் என்ன செய்யறது? அவ்வளோ மனசுக்குள்ள கோபம், அவ்வளோ மனசுக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்வில் இருக்கிறது. இவ்வளோ பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகிறது, அடுக்கிக் கொண்டே போகிறாங்க. இடையில கேப்பே கொடுக்குது எனக்கு பேசுறது கூட. அவ்வளோ மனசுக்குள்ள இருக்குது. கரடு முரடானவற்றையாக நம்முடைய உள்ளங்கள் மாறிவிட்டன. கரடு முரடாக மாறி போச்சு. என்னப்பா நல்லதான வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க, அதற்குள்ளாக இவ்வளோ பிரச்சனைகளா? ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஆனால் உண்மை அதுதான், உண்மை அதுதான். இப்படி கரடு முரடாக வாழ்க்கை மாறி போவதற்கு காரணம் யார்? ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சரி செய்யத்தான் இப்பொழுது நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படியாவது கிறிஸ்மஸுக்குள்ளே சரி பண்ணுறோங்க ஃபாதர் அந்த பிரச்சனைலாம். வெரி குட். நான் தான் இப்போ மேஜிக் பண்ணி கிறிஸ்மஸுக்குள்ளே சரி பண்ணணும் தான், உண்மை. கண்டிப்பாக இது அதுக்கான காலம் இதுதான். ஆகவே இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணணும், உண்மைதான், சரி பண்ணுறேன். ஆனால் மாற்றம் எங்கே வர வேண்டும்? அவருடைய உள்ளத்தில் மாற்றம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். கோபத்திற்கு மேல் கோபத்தை அடுக்கிக் கொண்டே போகக்கூடாது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அடுக்கிக் கொண்டே போகக்கூடாது. பேச்சுக்கு மேல் பேசி 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 10 10ஓடு சேர்ந்து 12 12ஓடு சேர்ந்து 15 20 என்று கூடிக்கொண்டே போகிறது. ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற கோபமும் குற்றச்சாட்டுகளும் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகள் இன்றைக்கு சரியாக இல்லை. குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கின்றன. இதுதான் கரடு முரடாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது, மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருப்பது, ஆலயத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது. போதும், நான் எங்கேயோ எடுத்துட்டு அவ்வளோதான், தேவையே இல்லை.
எனக்கு ஆலயம் தேவையில்லை, கடவுள் தேவையில்லை என்று கரடு முரடாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனநிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஆண்டவரை தேடி வர வேண்டும். கடவுளை நாம் தேடுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியாக சமதளமாக்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வழிபாடு கொடுக்கின்ற இந்த சிந்தனையை உள்வாங்கி நம்முடைய உறவுகளை சரி செய்வோம், நம்முடைய மனநிலையை சரி செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வோம், நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சொற்களை, நம்முடைய வாழ்க்கை முறையை சரி செய்வோம். பள்ளங்களானவற்றை எல்லாம் ஆண்டவரின் அருளால் நிரப்புவோம். இறைவன்தான் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை தர முடியும். ஆகவே ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும், உண்மையாகவே தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே ஆலயத்திற்கு வருவதனால் மட்டும் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வாக்கு திருமுழுக்கு யோவானுக்கு பாலை நிலத்தில் அருளப்பட்டது. பாலை நிலத்தில் ஆண்டவருடைய குரலை அவர் கேட்டார், அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவருடைய குரலை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதை மனதிலே இருத்தி வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக நாம் செய்கின்ற தயாரிப்புகள் உண்மையானவையாக, உள்ளார்ந்தவையாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றவையாக, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்றவையாக இருக்க ஆண்டவருடைய அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற நாம் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் ஆண்டவரிடத்தில் எடுத்துரைத்து மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை ஆளும் எம் தலைவர்கள் நீதியை ஆடையாக அணிந்து இறைமாட்சியை மணிமுடியாக சூட்டியவர்களாக வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் உமது ஒளியை ஏற்றுபவர்களாக வாழ்ந்து மக்களை இறையொளியில் வழிநடத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் அறிவிலும் அனைத்திலும் உயர்த்துணர்த்தும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படவும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவரை எதிர்நோக்கும் வண்ணம் குற்றமற்றவர்களுக்காக நேர்மையோடு வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா,
பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்ற அழைப்பினை ஏற்று எங்கள் பழைய பாவ வாழ்வை விட்டு விலகி உமது கோபத்திலிருந்து விடுபட்டு உன்மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து எங்கள் மீட்பினை பெற்றுக்கொள்ளும் அருள் புரிந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது வருகை எதிர்பார்க்கும் நாங்கள் எங்கள் மனங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடுகளை களைத்து அனைத்து மக்களையும் சமமாக ஏற்று அன்பு செய்து வாழவும் அதன் வழியாக நீர் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் வரமருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த மன்றாட்டுக்களை வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு காலை திருப்பலியானதும் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்திலே தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்கு நன்றியாக அர்ப்பணித்து மகிழ்கின்ற ஜெஸ்ஸி சார்ல்ஸ் குடும்பத்தினரையும், ஆல்ட்ரிக் ஜோசப் குடும்பத்தினரையும், ரஞ்சன் சித்ரா குடும்பத்தினரையும், ஃபிலோமினா சித்ரா குடும்பத்தினரையும், அனிஷ் பிரிட்ஜெட் குடும்பத்தினரையும், கேத்ரின் டயனா அவர்களையும், ஜஸ்வின் கோவிட் அவர்களையும், ரோஜர் எல்மைடா அவர்களையும், ஜூட் சகாயமேரி குடும்பத்தினரையும், சவரி வீரமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்தினரையும், யூஜின் மாசி குடும்பத்தினரையும், தன்னுடைய பிறந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகின்ற மேரி மோனிகா அவர்களையும், தன்னுடைய 20வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிரான்சிஸ் சாம்ராஜ், அமுதா பிரான்சிஸ் இவர்களையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து மகிழ்கின்ற ஆரோக்கியராஜன், மேரி ரேணுகா குடும்பத்தினரையும், விஜய் பிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்தினரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். அன்பார்ந்த ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளை ஆசீர்வாதங்களாக நினைத்து உம்முடைய பாதத்திலே இதோ நன்றியோடு நிற்கின்ற இந்த பிள்ளைகளை நீர் கனிவுடன் கண்ணோக்கியருளும். அவருடைய வாழ்விலே எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் அவர்களை நிரப்பி உம்முடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக அவர்கள் மீது பொழிய வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, எல்லா நலன்களுக்கும் நீரே ஊற்றும் தொடக்கமுமாயிருக்கின்றீர். எனவே இவருடைய வாழ்விலே உம்முடைய அருளும் ஆசீரும் நிரம்பி வழிவதாக. JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் அதில் பணி செய்கின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் வளர்ச்சிக்காகவும் அதை நடத்துபவர்களுக்காகவும் அதை பணி செய்கின்றவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை கரப்பிடித்து வழி நடத்துவதாக. நீர் இவ்வுலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்ட ஜோசப் இருதயராஜ், டைட்டஸ், மரி அல்ஃபோன்ஸ் லியோ, செபாஸ்டின், புஷ்பா மேரி, இறந்த 16வது நாளை நினைவு கூறுகின்ற சைமன் ராஜ், ஜீவா ராஜம், வியாகுல மேரி, ஜோசப், CF மேரி இவர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அருளாளர் பிலிப் ரினால்டி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றோர். எனது ஆன்மா நலமடையும்.
நாளில் அமைதி வரும் உன் நீதியும் அருளும் சுமந்து வரும் இருளின் இருளிலும் பயம் விலகும் உன் கரத்தில் வலிமையால் உணர்வு வரும் நீ வரும் நாளில் அமைதி வரும் உன் நீதியும் அருளும் சுமந்து வரும் இருளிலும் பயம் விலகும் உன் கரத்தில் வலிமையால் உணர்வு வரும் கால்களும் இடறி வீழ்வதில்லை தாய் மனம் சுமையால் சாய்வதில்லை என் ஆற்றலும் வலிமையும் நீயாக என் ஆற்றலும் வலிமையும் நீயாக நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் விடியலை தேடும் விழிகளிலே பொது விளக்கினை ஏற்றிடும் விளக்கொளியே ஆழ்மனம் தேற்றும் தாயும் நீ என் வாய்மொழி ஏற்கும் தாரகை நீ விடியலை தேடும் விழிகளிலே பொது விளக்கினை ஏற்றிடும் விளக்கொளியே ஆழ்மனம் ஏற்றும் தாயும் நீ என் வாய்மொழி ஏற்றும் தாரகை நீ அருள்கடல் கடந்திடும் ஆயனும் நீ அருள்மனம் வலிமையும் நீயாகும் என் மீட்பரும் நேசரும் நீயாகும் நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். நம்முடைய உள்ளங்களை ஒருமனப்படுத்தி இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஆலயம் சிறப்பாக புதுப்பிக்கப்பட இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஒரே உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறைமக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞாயிறு அறிவிப்புகள். 5/12/2021 ஞாயிறு. இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. நமது உதவி பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் சுவாமிநாதன் அவர்கள் தனது துறவற வாழ்வின் பொன் விழாவை கொண்டாடுகின்றார்.
அவரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறவும், அவருக்காக ஜெபிக்கவும், அவரை வாழ்த்தவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே இன்று மாலை 6 மணிக்கு பொன்விழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். பங்கேற்று சிறப்பிக்க பங்கு மக்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இவ்வார விழாக்கள் 6/12/2021 திங்கட்கிழமை புனித நிக்கோலாஸ் நினைவு நாள். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித அம்ப்ரோஸ் நினைவு நாள். 8ஆம் தேதி புதன்கிழமை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழா. 9ஆம் தேதி வியாழக்கிழமை புனித யுவான் தியாகோ நினைவு நாள். 10ஆம் தேதி சனிக்கிழமை புனித முதலாம் தமசுஸ் நினைவு நாள். அறிவிப்புகள். இவ்வாண்டு புதுநன்மை அருள் அடையாளமானது ஜனவரி 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வழங்கப்படும். உறுதி பூசுதலுக்கான நாள் பிறகு அறிவிக்கப்படும். அருள் அடையாளங்களை பெறுகின்ற சிறுவர் சிறுமியர் அனைவரும் தவறாமல் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகின்ற வகுப்புகளிலும் தொடர்ந்து மாலை திருப்பலியிலும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றார்கள். எல்லா நாள்களிலும் முழுமையாக இந்த வகுப்புகளில் பங்கேற்று தங்களையே சிறப்பாக தயாரிக்கின்றவர்களுக்கு மட்டுமே இந்த அருள் அடையாளமானது வழங்கப்படும் என்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து பெற்றோர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் உறுதி பூசுதல் பெறாமல் இருக்கின்ற பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கண்டிப்பாக வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கவும். திருமணத்தின் போது ஃபாதர் உறுதி பூசலே வாங்கலை அப்படின்னு சொல்கிறது சரியானதாக இருக்காது. அந்தந்த வயசில் அதை செய்கிறது தான் கரெக்டு. பெற்றோர்களை கேட்டாலும் பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை, பிள்ளைகளும் பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. இப்படியாக இருந்தால் கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்வு செம்மையாக இருக்காது. 8/12/2021 புதன்கிழமை அமல அன்னையின் விழாவை முன்னிட்டு நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 1 மணி நேர நற்கருணை ஆராதனை நடைபெறும். இந்த அருளின் நேரத்தில் ஜெபித்து இறை அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருச்சபையினுடைய பாரம்பரியத்தின்படி அமல அன்னையின் விழாவன்று நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை அருளின் நேரமாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. தி ஹவர் ஆஃப் கிரேஸ். ஆகவே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மிக சிறந்த ஒரு தருணமாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கேற்று இறை அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புதன்கிழமையாக இருப்பினும் அமல அன்னையின் பெருவிழா என்பதனால் மாலை தமிழிலும் திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியின் பொழுது மரியாயின் சேனை மற்றும் ஆத்மா சபையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள். இவ்வாண்டு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அறிவிப்பானது கேரல்ஸ் பின்வரும் நாட்களில் ஆலயத்தில் நடைபெறும். அந்தந்த நாளுக்கான அன்பிய மக்கள் அனைவரும் தவறாமல் மாலை திருப்பலியிலும் தொடர்ந்து நடைபெறுகின்ற கேரல்ஸ் நிகழ்விலும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றார்கள். வருகின்ற சனிக்கிழமை 11ஆம் தேதி புனித லூக்கா, காணிக்கை அன்னை, புனித யாக்கோபு, புனித செபஸ்தியார், ஆக்னஸ், ஆரோக்கிய அன்னை, பாத்திமா அன்னை, புனித டோம்னிக் சாவியோ அன்பியங்கள். எனவே இந்த அன்பியங்களை சார்ந்த குடும்பங்கள் அனைவரும் சனிக்கிழமை மாலை திருப்பலியிலும் 6:30 திருப்பலியிலும் அதைத் தொடர்ந்து அரை மணி நேரம் நடைபெறுகின்ற கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி அறிவிப்பு நிகழ்விலும் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது யாருக்கோ நடைபெறுவதென்று நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆக வீடுகளிலே இன்னும் இது மாதிரி நிகழ்ச்சி நடத்த முடியாத சூழல் இருப்பதனால் இப்பொழுது ஆலயத்திலே இந்த ஆண்டும் இதை நாம் செய்கின்றோம். எனவே தயவுசெய்து அதை புரிந்து கொண்டு அனைத்து அன்பிய குடும்பங்களும் கண்டிப்பாக இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அன்பிய தலைவர் முதலே சரியாக வர வேண்டும். எல்லாருமே நிறைய நேரத்தில் அது நடக்கிறது இல்லை. ஆக்சுவலாக பிறகு உங்களை அன்பியத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தகவல் கொடுத்து கண்டிப்பாக எல்லோரையும் அழைத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது எல்லாமே முக்கியமானது. அன்பிய பொறுப்பாளர்கள் தயவுசெய்து தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி புனித பிரான்சிஸ் அசிசி, புனித யோவான், புனித ரீட்டா, புனித அவிலா தெரேசா, புனித மார்க்கு, புனித மரிய வியானி, புனித பேதுரு, புனித மரிய கொரட்ரி, புனித பேட்ரிக் ஆகிய அன்பியங்களுக்கான கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி அறிவிப்பு நடைபெறும். எனவே அவர்கள் மாலை திருப்பலியிலும் தொடர்ந்து நடைபெறுகின்ற கேரல்ஸ் நிகழ்வும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றார்கள். அடுத்த வாரம் சனிக்கிழமை 18ஆம் தேதி சகாய அன்னை, இருதய ஆண்டவர், அமலோற்பு அன்னை, புனித தோமா, புனித ஜான் போஸ்கோ, குழந்தை இயேசு, புனித பவுல், புனித இஞ்ஞாசியார் மற்றும் புனித அந்தோனியார் அன்பியங்கள். அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சேவியர், புனித மத்தேயு, புனித பிலிப்பு, புனித பர்த்தோலமியு, புனித லூர்து அன்னை, புனித யோசேப்பு, புனித அண்ணா, புனித குழந்தை தெரேசா மற்றும் புனித அல்போன்சா அன்பியங்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு அன்பியங்களில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கான கிறிஸ்மஸ் பகிர்வு நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே அன்பிய தலைவர்கள் உங்களுடைய அன்பியங்களில் இருக்கின்ற ஏழை எளியவர்கள் ஓர் அன்பியத்திலிருந்தும் 3 குடும்பங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பெயர்களை
புதன்கிழமைக்குள் பங்கு தந்தையிடமோ அல்லது பங்கு அலுவலகத்திலோ கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுக்கான அன்பிய பகிர்வு பிறகு நடைபெறும். எனவே இதற்காக உங்களிடத்தில் இந்த வாரத்தில் அன்பிய தலைவர்கள் மூலமாக கிறிஸ்மஸ் பகிர்வுக்கான கவர்களும் அடுத்த ஆண்டுக்கான கேலண்டர்களும் கொடுத்து அனுப்பப்படும். எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டி அதை உடனடியாக அவரிடத்திலே அந்த கவர்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய வீடுகளெல்லாம் இப்பொழுது மந்திரிக்கப்படுகின்றன. 2 ஆண்டுகளாக மந்திரிக்கப்படாமல் இருந்த சூழலிலே வீடுகள் மந்திரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இப்பொழுது முழு வீச்சிலே இவையெல்லாம் மழை இருந்தாலும் பனி இருந்தாலும் எல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய பங்கில் இருக்கின்ற திருத்தொண்டரும் அருட்தந்தையர்களும் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். முடிந்தவரை கிறிஸ்மஸ் விழாவுக்கு முன்பாக அனைத்து வீடுகளையும் மந்திரித்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே அன்பிய பொறுப்பாளர்களோடு சேர்ந்து இதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த கே பேட்ரிக் கண்ணன், கே எலிசபெத் இவர்களின் மகன் டியூக் லாரன்ஸுக்கும், அகமதாபாத் சென்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ் மிஷனை சார்ந்த எஸ் ஞானப்பிரகாசம், மரியாள் ராதாமணி இவர்களின் மகள் யூக்கரிஸ்டியாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த பிரபாகர் லட்சுமி தேவி இவர்களின் மகள் பிரதீபாவுக்கும், திருச்சி புனித அந்தோனியார் ஆலயத்தை சார்ந்த லூர்துராஜ் ஜெரால் லீனா இவர்களின் மகன் அஜித் ரோஷனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பதாக அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். இன்றைக்கு நிறைய பேர் திருப்பலியிலே பங்கெடுத்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கடந்த வாரங்களை காட்டிலும் இந்த வாரம் நிறைய பேர் திருப்பலியிலே காலையிலும் சரி, இந்த 3 திருப்பலியிலும் இன்றைக்கு ஏறக்குறைய அதிகமான பேர் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஒருவேளை வீடுகள்லாம் மந்திரிக்கப்பட்ட பிறகு அசுத்த ஆவையெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி உங்களை எல்லாம் ஆலயத்திற்கு வருவதற்கு அது ஏதுவாக செய்து கொண்டு இருக்கிறது நினைக்கிறேன். தூய ஆவை உங்களை எல்லாம் ஆலயத்திற்கு அழைத்து வருகின்றார். எனவே மகிழ்ச்சி, நல்லது தான். இது மாதிரி வீட்டில் மந்திரிக்கும் போது தீய சக்திகள்லாம் வெளியே போய் உங்களை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அது மாற்றுவதற்கு இது உதவி செய்திருக்கிறேன் நான் நம்புகின்றேன். ஆகவே இன்றைக்கு 9 மணி திருப்பலிலும் வரலாறு காணாத அளவிலே மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சி தான். கிறிஸ்மஸ் போட்டு இப்போயே கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அப்போ கிறிஸ்மஸுக்கு எப்படி இருக்குன்னு நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். எனவே தொடர்ந்து நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருப்பலியிலே பங்கெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. எனவே சந்தாவை வசூலிப்பதற்காக இப்பொழுது பங்கிலே சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னார்வத்தோடு இந்த பணியை செய்வதற்கு அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். எனவே இனிமேல் சந்தாவை நீங்கள் வீடுகளிலேயே நீங்கள் செலுத்துவதற்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் நீண்ட நாட்களாக ஆலயத்திற்கு வருகின்ற போது ஒன்று கார்டு மறந்துட்டு வந்துடுவோம், இல்லைனாக்கா அப்படியே சிலர் கோயிலுக்கு வராது இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி சந்தாவை செலுத்தாமல் ஆண்டு கணக்கிலே இருப்பதனால் இதையெல்லாம் சரி செய்வதற்காக புதிய கார்டு கொடுப்பதற்கு முன்பாக இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நாம் செய்திருக்கின்றோம். எனவே 6 பேர் இதற்காக தன்னார்வத்தோடு இந்த பணியை செய்ய முன் வந்திருக்கின்றால். எனவே நீங்கள் இனிமேல் சந்தாவை வீடுகளிலே அவர்கள் மூலமாகத்தான் செலுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை நான் மேரிட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு சிலர் அடம் பிடிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அலுவலகரோடு இருக்கிற தொடர்பெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பங்கு தந்தை கொடுக்கின்ற பொதுவான சில ஒழுங்குமுறைகளை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். நான் பங்கு ஆஃபீஸில் தான் கட்டுவேன் அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஒரு வேலையை கொடுத்துருக்குறோம், நாம் அவளை கூப்பிட்டு இந்த அன்பியத்தில் இந்த வீட்டில் எந்த மாதம் வரைக்கும் கட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு நான் அவங்களை கேட்டால் ரெக்கார்டு அவங்க எனக்கு கொடுக்கணும். நீங்கள் ஆஃபீஸில் கட்டினா இந்த ரெக்கார்டில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்களால மொத்த பேரும் ஒன்றா கட்டுப்போகுது. ஆகவே சில நிர்வாக காரணங்களுக்காக இதுபோல் செய்யப்படுகின்றது. எனவே தயவுசெய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எனவே அனைத்து அன்பிய தலைவர்களும் அனைத்து வீடுகளையும் அவர்களுக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டும். அதன் மூலமாக இனிமேல் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்று இந்த சந்தாவை அவர்கள் வசூலிப்பார்கள். எனவே இது மூலமாக ஒரு ஒழுங்குமுறைக்கு கண்டிப்பாக இது வரும் என்று நான் நம்புகின்றேன். சந்தாவை நீங்களாகவே முன் 2022ஆம் ஆண்டிலே அதை புதுப்பிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் பல ஆண்டுகளாக கட்டி கொண்டிருப்பதையே கட்டி கொண்டிருக்கக்கூடாது. நீங்களாகவே முன் சொல்லணும். வீடுகளுக்கு போகும்போது நானே கேட்குறேன் சிலர்கிட்ட, அப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகலாமா? ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க சிலர், ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் ஆகலாமே, 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகலாமே, ஒரு 150 ரூபாவது ஆகலாம். இல்லை குறைஞ்சபட்சம் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். நல்ல வசதி இருக்கணும் 100 ரூபாய் தான் கட்டணுன்றாங்க. கஷ்டப்படுறவங்க கூட 200 ரூபாய் கட்டுறாங்க சிலர். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதாரண நிலையில் இருக்காங்க, ஒரே சின்ன ரூம் தான், உள்ளே போனால் வெளியே கூட வர முடியல என்னால். அவங்க கூட 200 ரூபாய் கட்டுறாங்க.
சிலர் அவங்க 100 ரூபா கட்டுறாங்க. பெரிய ஆடம்பரமாக மாட மாளிகையில் வசிக்கிற கூட 100 ரூபா தான் கட்டுறாங்க. அது 200 ரூபா அதில் ஆக்கலாம்ப்பா. ஃபாதர் வேணாம்ப்பா, தொடாதீங்க ஃபாதர், அதை மட்டும் டச் பண்ணவே பண்ணாதீங்க. என்னமோ அது என்னமோ அவ்வளோ பெரிய விஷயம் மாதிரி தொடவே கூடாது அப்படின்றவங்க இருக்காங்க. எல்லோரும் அப்படி இல்லை. சிலர்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம வந்து கேட்ட உடனே சில ஃபாதர் போடுங்க ஃபாதர், எவ்வளோ நாள் நான் போட மாட்டேன், நீங்களே சொல்லுங்கள், 100 ரூபா இருந்து 500 ரூபா ஆக்குங்க ஃபாதர். இந்த மாதிரி இருக்காங்க சிலர். ஒருத்தர் 200 ரூபா இருந்துச்சு, கேட்டேன், எப்பா சந்தா அதிகமாக்கணும், 2 பேர் சம்பாதிக்கிறீங்க வீட்டில், போடுங்க ஃபார் 1000 ரூபா போடுங்க ஃபார்னார். பாராட்டுக்குரியது. ஏன்னா இப்போ நெகட்டிவாக மட்டும் சொல்லலை, பாசிட்டிவாக சொல்லணும்ல. ரெண்டுமே நடக்குது. இப்படி தாராள உள்ளத்தோடு முன் வந்து கொடுக்குறவரும் இருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வருத்தப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறார்கள். எனவே நாம் ஆண்டவருக்காக கொடுப்பதில், ஆலயத்திற்காக கொடுப்பதில் நாம் தாராள உள்ளத்தோடு நீங்கள் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக அவனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதுதான் உண்மை. கொடுக்கிறவர்கள் அதுதான் சொல்கிறார்கள். கொடுக்குறேன் பாரு, கடவுள் எவ்வளோ கொடுக்குறாரு, கஷ்டப்படுறேன் நான், ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு, கோயிலுக்கு கொடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் முன் வருகின்றார்கள். அப்படிப்பட்ட தாராள உள்ளம் தான் கண்டிப்பாக ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். எனவே நம்முடைய பங்கு ஆலயத்தை நாம் புதுப்பித்து ஜனவரி 21ஆம் தேதி நம்முடைய பேராயர் தலைமையிலே அதை நாம் திறந்து வைக்க இருக்கின்றோம். எனவே தயவுசெய்து இன்னும் 6 வாரங்கள் தான் இருக்கின்றன, இந்த பணியெல்லாம் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை எல்லோருமாக உணர்ந்து தயவுசெய்து இன்னும் கொடுக்க மனம் இல்லாதவர்கள், கொடுக்காமல் இருக்கின்றவர்கள், இன்னும் 10 தவணை என்று அதை எடுத்துக்கொண்டே போகின்றவர்கள் கொஞ்சம் சுருக்கி, நம்முடைய தேவைகளை எல்லாம் கொஞ்சம் சுருக்கி தயவுசெய்து இந்த ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக உங்களுடைய தாராள பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலரெல்லாம் தாராளமாக முன் வந்து கொடுக்கிறார்கள், உண்மையாகவே மகிழ்ச்சி. அதனால்தான் இந்த வேலை போய்கொண்டிருக்கு. நிற்காமல் இந்த வேலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கொடுக்காமல் இருக்கின்றவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கொடுக்கறது கஷ்டப்படுறவங்க, காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களை பற்றி நான் கவலையப்படலை. கொடுக்கறது கஷ்டப்படுறவங்க அவர்கள் தாராளமாக முன் வந்து நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள. இது வாழ்க்கையில் ஒரு முறை நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணி இது. எனவே இதற்காக கண்டிப்பாக அதிகமான பொருள் செலவு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் என்னோடு கரம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை ஆசீர் உங்கள் ஒருவரிடமிருந்து உங்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக. இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே இன்று 2வது வாசகத்திலே தூய பவுல் அழகாக சொல்லுகின்றார், உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்று. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆகவே நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் நற்பணிகளுக்காகவும் உங்களுடைய தாராள உள்ளத்திற்காகவும் தொடர்ந்து நீங்கள் பங்கு தந்தைக்காகவும் பங்கினுடைய கருத்துக்களுக்காகவும் பங்கின் அருள் தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா பங்கிலே நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கின்றார்கள். எல்லோருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது, அது எல்லோருடைய கடமை. ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க சென்று வாருங்கள். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கதித தயபரவா, சுரோதி மறையோர்க்கு சுடரொளிவா, இம்மனுவே இயேசுநாதா, எங்கள் பாவ தோஷம் தீர
கருணை கடலே வா கதித தயமரவா சுரோதி மறையோர்க்கு சுடரொளிவா. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் நம் பங்கின் பாதுகாவலரான தூய போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் தந்தை கொள்ளும். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.